இருக்கிறேன். அதனால தான் என்னோட வீட்டுக்கு நான் வந்து மேல மாடி எடுத்ததே வந்து தலைவர் பேரை வைக்கணுங்கிறதுக்காக தான் மேல மாடி எடுத்ததே. ஆனா இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குது? இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? பொதுமக்களின் அறியாமை அறுவடை செய்யறது தான் அவங்களோட தேர்தல் வெற்றியாவே பாக்குறாங்க. ஆனா உண்மையில ரூ. 1000 தான் மக்களுக்கு தேவையா? மக்கள் பசியில இருக்கிறாங்க. பசியில இருக்கும்போது அவன் ரூ. 1000 500 கொடுத்தாலும் வாங்க தான் செய்வான். மக்கள் ஆனா வந்து ஒரு அரசியல்வாதி என்ன செய்யணும்? ஆனா விஜயனுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பல் மருத்துவர் நான் தான் வந்து வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரீல்ஸ் மட்டும் தான் போறாரு. அவரு கூட இந்த மாதிரியான ஒரு திட்டங்களோ இல்ல நான் வந்தா இப்படி எல்லாம் செய்வேன்னு கூட சொன்னது இல்லையே. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மருத்துவர் பால்ராஜ் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் பண்ண போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இருக்கீங்க. இப்ப ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். நீங்க ஒரு மருத்துவர், உங்களை சந்திக்க நிறைய பொதுமக்களும் வந்திருப்பாங்க. இப்ப இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுவது உங்களுக்கு எப்படி இருக்கு? போட்டியிடுவதில் எப்படி இருக்குன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல இந்த மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்க? மக்கள் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நிக்கிறாங்க. அந்த மாற்றத்தை நாம வந்து கட்டாயமா அந்த இடத்த நம்ம நிரப்பக்கூடிய இடத்துல நம்ம நிக்கிறோம். அதை மக்களோட பார்வையில நம்ம அதை உணர்றோம், தெளிவா உணர்றோம். இன்னைக்கு வந்து மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோட தேவையை உணர்ந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு உணர்ந்து நிற்கிறத காரணம் வந்து என்னன்னா நம்மளோட செயல்பாடு, நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் நிர்வாகிகளோட செயல்பாடு அவங்க வந்து உணர்ந்திருக்காங்க. எதிர்காலத்துல நாம் தமிழர் கட்சியோட தேவை எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு களத்துல இருக்கக்கூடிய மக்கள், பாதிப்பை உணர்ந்திருக்கக்கூடிய மக்கள் இந்த திராவிட கட்சிகளோட அரசியல்னால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத மக்கள் உணரும் போது வந்து நாம் தமிழர் கட்சியோட தேவை ஆட்டோமேட்டிக்கா காலமே கையளிச்சக்கூடிய ஒரு வரம். அதை இன்னைக்கு மக்கள் உணர்ந்துதான் இருக்கிறாங்க. அதை நம்ம இன்னைக்கு களத்துல மக்களோட வார்த்தையாவே நம்ம உணர்ந்து வச்சிருக்கோம். இல்ல இன்னைக்கு பால்ராஜ் அவர்களை ஒரு வேட்பாளராக எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பால்ராஜ் அவர்கள் இந்த கட்சிக்குள்ள வருவதற்கு முன்னால யாரு? அவரை பத்தி நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மருத்துவர், பல் மருத்துவர். என்ன சொல்றது, இந்த சிவகாமிபுரத்துல நான் ஒரு பூர்வீகம் இதே தென்காசி மாவட்டம் சிவகாமிபுரம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள சிவகாமிபுரம் கிராமம். இந்த கிராமத்தோட அடிப்படை தொழில் பாத்தீங்கன்னா விவசாயம் தான். எங்க அப்பா அம்மாவுமே ஒரு விவசாயி தான். இந்த விவசாய குடும்பத்துல நான் ஒரு அரசு பள்ளியில படிச்சு மெரிட்ல மருத்துவ சீட்டு வாங்கி தமிழ்நாட்டில் உயர்ந்த மருத்துவக் கல்லூரியான சென்னை மருத்துவக் கல்லூரியில் பல் மருத்துவம் படிச்சு இன்னைக்கு வந்து நான் மருத்துவமனை போட்டது கிட்டத்தட்ட 2012 போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா, நம்ம 14 வருஷம் முடிஞ்சிருச்சு, 15வது வருஷம் நம்ம இப்போ ரன்னிங். 15 வருஷமா மருத்துவமனை நடத்திட்டு இருக்கேன். அந்த 15 வருஷமா என்னைய வந்து ஒரு மருத்துவராக எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ கடந்த ஒரு 10 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நான் நாம் தமிழர் கட்சியில செயல்படுறதை வச்சு என்னோட செயல்பாடுகள் நாம் தமிழர் கட்சி மூலியமாவும் தெரியும். இல்லை இப்போ ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து ஒரு மருத்துவராக படிச்சு ஒரு கிராமத்துல இருந்து ஒரு போய் நம்ம ஒரு மருத்துவராக படிக்கிறதே ஒரு பெரிய விடயம். அப்படியெல்லாம் படிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில ஏன் இந்த அரசியலுக்குள்ள அந்த ஈடுபாடு, அதுவும் குறிப்பா திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக போன்ற எத்தனையோ கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தது எந்த இடத்துல? திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் தான் எல்லாம். ஒன்று தேசியத்தை ஆண்டிருப்பாங்க, இல்லை ரீஜனல் பார்ட்டிகள் தான் லோக்கலா ஆண்டுகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டதுல அவங்க செயல்பாடுகள், அவங்களோட அரசியல் நிலைப்பாடுகள் எல்லாமே சரியா இருந்து உண்மையிலேயே மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நாம அரசியல் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, என்னோட பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கான தொழில் என் கையில இருக்குது. நான் மருத்துவர் தான், ஒரு மருத்துவமனை வச்சிருக்கேன். அதன் மூலமா என்னோட குடும்பத்தை, என்னோட பிள்ளைங்களை, என்ன சார்ந்த ஒரு 2-3 பேரை கூட என்னால் பாதுகாக்கிற அளவுக்கு என்னால் வருமானம் ஈட்ட முடியும். அதன் மூலமா என்னோட வாழ்க்கையை நான் வளமா வச்சுக்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து நான் ஏன் அரசியல் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்குன்னா, இந்த திமுக, நீங்க சொன்ன அதிமுக, இந்த பாஜக, காங்கிரஸ், இந்த ஆண்ட கட்சிகள் எல்லாமே, ஆண்டுகிட்டு இருக்க கட்சிகள், ஆண்ட கட்சிகள் எதுவுமே இங்க மக்கள் நலனை வந்து அவங்க கருத்துல கொள்ளவே இல்லை. மக்கள் நலனை அவங்க அரசியல் நிலைப்பாடாகவும் எடுத்ததில்லை. அவங்க இன்னைக்கு ஃபுல்லா மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுறாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு மந்தைகளாக அவங்க வந்து மாற்றி வச்சிருக்காங்க. அதை நாம புரியும் போது, நாம அந்த விஷயம் தெரியும் போது வந்து நாம வெறும் நம்ம மருத்துவத்தை பார்த்துக்கிட்டு என்னோட வாழ்க்கை மட்டும் நான் பார்க்குறேன்னா நான் ஒரு சுயநலவாதியா மாறிடுறேன். அப்போ நான் என்னோட சுயநலமா அது முழுமையா பதிவு பெறும். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அந்த தப்பை தட்டி கேட்காத மாதிரி ஆயிருது. அவங்க இன்னைக்கு இந்த மண்ணுக்கும், இந்த மக்களுக்கும், இந்த மண்ணில் வாழக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் என்னென்ன துரோகம் பண்றாங்க. எதிர்காலத்துல இந்த மண்ணில் வந்து மற்ற உயிரினங்கள் வாழ முடியுமா? மனிதர்களே வாழ முடியாத ஒரு சூழலை இன்னைக்கு அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டும் காணாம போகிறதுங்கிறது வந்து நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னா, என்னோட பிள்ளைங்களுக்கு, என்னோட தலைமுறைக்கு வந்து நான் பண்ற துரோகமா நினைக்கிறேன். அப்போ நான் அதை தட்டி கேட்கணும்னு நினைக்கும் போது வந்து அதற்கு எனக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது. அப்போ அதுக்கு சரியான அமைப்பா நான் வந்து நாம் தமிழர் கட்சி கருதுறேன், அதோட செயல்பாடுகளை பார்க்குறேன். அப்போ நான் என்னால் இயற்கையாகவே நான் நாம் தமிழர் கட்சியில் இணைய வேண்டிய ஒரு சூழல் வருது. இதை மாதிரி யோசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அந்த வடிகால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியாக தான் மாறும். அது மாதிரி வீட்டுக்கு வந்தோடனே வீட்டினுடைய நுழைவு வாயிலிருந்து பார்க்கும்போது மேலே பெரிய அளவில் மேதகு அப்படிங்கிற ஒரு பேர் தெரிந்தது. பார்த்தோன்னே ஒரு எப்படி சொல்றதுன்னா, இந்த அளவுக்கு ஒரு இனத்தை நேசிக்கக்கூடியவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்தது. அப்போ எனக்கு என்ன எழுந்ததுன்னா, ஒரு மருத்துவராக இருக்கீங்க, ஒரு வெல் செட்டில்டான ஃபேமிலி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படிலாம் இருக்கும்போது எந்த இடத்துல தலைவரை உங்களால நேசிக்க, இந்த இடம் எனக்கு தூண்டுச்சு, தலைவருடைய விடயத்தை நான் படிக்க ஆரம்பிச்சேன், இல்லை இந்த இடத்துல நான் தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல இருந்து தலைவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்க? அதாவது இன்னைக்கு அரசியல் உலகம் பூரா கட்டமைக்கப்பட்டிருக்கிறது வந்து தேசிய இன விடுதலை தான் அரசியல்.
அந்த தேசிய இன விடுதலைக்கு வந்து முழு மூச்சா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தன் குடும்பத்தையோ தன்னோட நலனையோ பொருட்படுத்தாது உண்மையிலேயே தேசிய இன விடுதலை மட்டும்தான் நோக்கம்னு சொல்லி போராடினதுல நான் உலகின் எத்தனையோ போராளிகள் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் சிறந்த ஒரு முன்னுதாரணமா நான் வந்து தலைவர் பிரபாகரனை பார்க்குறேன். அவரோட போராட்ட காலத்தை பார்க்குறேன். அவர் சுயநலம் இல்லாம போராடின அந்த போராட்டத்தை நான் உள்வாங்கினதுனால தலைவரை வந்து நான் முன்மாதிரியா ஏத்துக்கிறேன். அதனாலதான் என்னோட வீட்டுக்கு நான் வந்து மேல மாடி எடுத்ததே வந்து தலைவர் பேரை வைக்கணுங்கிறதுக்காக தான் மேல மாடி எடுத்ததே. இப்போ இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வந்து பாத்தீங்கன்னா தென்காசியினுடைய பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வருமா? திருநெல்வேலி பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வரும். தொகுதிக்குள்ள தென்காசி மாவட்டத்துக்குள்ள வரும். தென்காசி மாவட்டம் வருவாய்த்துறையில திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துல வரும். ம். பாராளுமன்ற தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பாராளுமன்ற இப்ப தொகுதி. இதுக்கு முன்னால இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருன்னா திமுகவா அதிமுகவா? இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் தான் மாறி 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 உட்கார்ந்திருக்காங்க. காங்கிரஸ் முடிந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருமே தான் மாறி மாறி அதிமுக தான் மாறி மாறி உட்காந்துருக்காங்க. அவங்க கூட்டணியில வேணா காங்கிரஸ் ஒரு சில டைம் வந்திருக்குது. ம். மற்றபடி பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா அதிமுக தான் மாறி மாறி வந்திருக்காங்க. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பாத்தீங்கன்னா அதிமுக தான். ஆனா வந்து அவர் அதுல ராஜினாமா பண்ணிட்டு திமுக போய் இணைஞ்சிட்டாரு. இப்போ வந்து வேக்கண்டா தான் இருக்கு. வேக்கண்டா இருக்கு. இல்ல இப்ப இரண்டு பெரும் கட்சிகளும் மாறி மாறி ஆண்டிருக்காங்க. இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்க. அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட இந்த 60 ஆண்டுகள் பயணத்துல இந்த தொகுதி வந்து இந்த சிக்கல்களை இன்னமும் சந்திச்சிட்டு இருக்கு. இந்த மாறுதல்கள் இந்த தொகுதியில தேவை அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? மக்களோட அடிப்படை பிரச்சனைகளே தீரலையே. மக்களோட அடிப்படை பிரச்சனை அவங்களோட வாழ்வாதாரம். இல்ல நீங்க அடிப்படை பிரச்சனை சொல்றீங்க. ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் சிங்கப்பூரை போன்ற ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கேன். சிங்கப்பூரை போன்ற திராவிட மாடல் 2.0 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுக்காரு. படிக்கிறவங்களுக்கும் கொடுக்குறாரு, படிச்சு முடிச்சவங்களுக்கும் கொடுக்குறாரு, குடும்ப பெண்களுக்கும் கொடுக்குறாரு, குடும்ப தலைவர்களுக்கும் கொடுக்குறாரு, முதியோர்களுக்கும் கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் அதிகமா வருது அப்படிங்கிறனால கொடுக்குறாரு. வருமானம் அதிகமா இருக்கிறதுனால தான் 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க. அந்த கடன் எங்க இருந்து போச்சு? அந்த வருமானம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வளங்கள் பூரா கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அதை கேட்க கூட முடியல. அவங்களுமே அதிகாரத்துல இருக்கவங்க நினைச்சா கூட கேட்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து வளத்தை பூரா கொள்ளையடிக்கிற அளவுக்கு அவங்க விட்டுருக்காங்கன்னா காரணம் கடன். உலக வங்கியில நீ வாங்கியிருக்கக்கூடிய கடனால இவ்வளவு பெரிய கடனை வச்சுட்டு நீ இப்படி 1000 ரூபாய் கொடுக்க முடியுது? 1000 ரூபாய் இப்படி கொடுக்க முடியும்? பொதுமக்கள் சொல்றாங்களா 5000 ரூபாய் கொடுத்தது வந்து எங்க குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு இருக்கு. அதுவே பெரிய இப்ப நீங்க பொதுமக்கள் ஏன் சொல்றாங்கன்னா பொதுமக்கள் அறியாமையில சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குது? இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? பொதுமக்களின் அறியாமை அறுவடை செய்யறது தான் அவங்களோட தேர்தல் வெற்றியாவே பாக்குறாங்க. ஆனா உண்மையில 1000 ரூபாய் தான் மக்களுக்கு தேவையா? மக்கள் பசியில இருக்கிறாங்க. பசியில இருக்கும்போது அவன் 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தாலும் வாங்க தான் செய்வான் மக்கள். ஆனா வந்து ஒரு அரசியல்வாதி என்ன செய்யணும்? பசியில இருக்க மக்களை வந்து பசி போக்குறதுக்கு அவனாகவே அவனை உற்பத்தியில ஈடுபடுத்தணும். அவனோட உழைப்பை உற்பத்தியில ஈடுபடுத்தணும். அதுதான் ஒரு சரியான தலைமை. மீனை கொடுக்கறத விட மீன் பிடிக்க அதுதான் சரியான தலைமை. அதுதான் நிர்வாகம். ஆனா அதை எதுவுமே பண்ணாம நீ 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா அவனை எப்பவுமே நீ அறியாமையில வச்சிருக்கணும். எப்பவுமே அவன் அடிமையில வச்சிருக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு. அதாவது பசியில இருக்கவனுக்கு உணவு கொடுக்கறது புண்ணியம். ஆனா நீ எப்பவுமே பசியில தான் இருக்கணும். அதுக்கு உணவு என் கையை ஏந்தி தான் நீ நிக்கணும் அப்படிங்கிற உன் கையை வந்து இரட்டை ஏந்தியே நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய குரூர மனப்பான்மை. அதை தான் இன்னைக்கு இந்த 60 ஆண்டுகால திராவிட ஆட்சிகள் பண்ணியிருக்கு. அதை தான் அவங்க நிர்வாகமா அவங்க பாக்குறோம். அந்த நிர்வாகத்தை எப்படி நம்ம சரியான நிர்வாகம் சொல்ல முடியும்? அவங்க சொல்லுவாங்க இல்ல சரியான நிர்வாகமா இருக்கிறதுனால தான் மக்கள் மீண்டும் மீண்டும் அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. முதல்ல சொன்ன மக்களோட அறியாமை அறுவடை செய்வதான் அவங்க அரசியல் வெற்றியாவை தேர்தல் வெற்றியாவே பாக்குறாங்க போது அது எப்படி மக்களை வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதிகளோட வெற்றியா நம்ம பாக்குறது வந்து மக்களை அறியாமல் வச்சிருக்கா தான் பாக்குறோம். ஆனா உண்மையிலேயே மக்களுக்கான விடுதலைன்னு பார்க்கும்போது அரசியல் விழிப்புணர்வு பெறுவதான் நான் பாக்குறேன். அந்த மக்களை வந்து அரசியல் விழிப்புணர்வு கடைசி வரைக்கும் பெற வைக்க கூடாதுங்கிறதுல தெளிவா இந்த திட்டமிட்டு இந்த திராவிட கட்சிகளும் சரி தேசிய கட்சிகளும் சரி. ஏன்னா அன்னைக்குதான் வந்து அவன் 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து மக்கள் வாங்க மாட்டான். அப்போ அவன் என்ன நினைப்பான்? அவன் எப்பவுமே 1000 ரூபாய் வாங்கினா மக்கள் இந்த நினைப்பை விழிப்புணர்வு அடையக்கூடாது. அதுல தெளிவா இருக்காங்க. மக்கள் அரசியல் விழிப்புணர்வு வைக்கல. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய வளங்கள்லாம் மக்களுக்கானது. இந்த வளங்கள்லாம் அரசுடைமையாக்கப்படும் பட்டிருக்கா இல்ல. ஏன்னா இந்த வளங்களை பூரா அவங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வளங்கள் கொள்ளையடிக்கும் போது நாளைக்கு இந்த மண்ணில் மக்கள் வாழ முடியுமா? என் பேர பிள்ளைகள் இந்த மண்ணில் ஒரு சுத்தமான காற்று சுகாதார குடிநீரை பிடிச்சி வாழ முடியுமா? முடியாது. இந்த கடனை இப்போ வச்சு கொடுக்கும் 1000 ரூபாய் வாங்கி கொடுக்குறாங்க. இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து கொடுக்க முடியுமா? இன்னைக்கு கடன் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டோட கடன் இருக்கு. 11 லட்சம் கோடி நெருங்கி இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் அடுத்து எப்படி கொடுப்பான்? எதை பேஸ் பண்ணி கொடுப்பான்? உன்னோட வருவாயை காட்டணுமே. எதை வச்சு வருவாயை காட்டுவேன்? நீ கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடனை வருஷத்துக்கு 40,000 கோடி தான் நீ டாஸ்மாக் வருமானம் 1 லட்சம் கோடி கடனுக்கு என்ன சொல்றது கடனுக்கு வட்டியே நீ 1 லட்சம் கோடி கட்டக்கூடிய சூழல் இருக்கு. கல்வியாளன் பூரா கடன்ல இருக்கான். ஒரு நாட்டுல வந்து விவசாயியும் கல்வியாளனையும் கடனா வச்சு நீ என்ன நிர்வாகம் பண்ற? விவசாயம் எவ்வளவு முக்கியம், ஒரு கல்வியாளன் எவ்வளவு முக்கியம். அடுத்த தலைமுறைக்கான சொத்து விவசாயியும் கல்வியாளன் தான். இந்த ரெண்டையுமே நீ கடனாளி ஆக்கிட்டு அவனை சூசைட் பண்ண வைக்கிற, தற்கொலை பண்ண வைக்கிற. இன்னைக்கு கல்விக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாம எத்தனை பேர் சூசைட் பண்ணவங்க இருக்கிறாங்க. இப்படி சொல்றீங்க. ஆனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? நானும் விவசாய குடும்பத்துல பிறந்தவன் தான். எந்த ஒரு விவசாயத்துல பிறந்தாரு அவரு? விவசாயிகளுக்கு என்ன செஞ்சாரு அவரு? சொல்லுங்க. இல்ல அதான் போயிருக்காரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள போட்டு போனாரு. அதனால விவசாய குடும்பத்துல பிறந்தவரா? அப்படிப்பட்ட விவசாயி தான் அவரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள நெல்லுக்குள்ளயுமே அவர் சிமெண்ட் ரோட்டை போட்டு போவார். நெல்லு என்ன சொல்றது நெற்பயிர்களையும் கூட அவர் வந்து தமிழ்நாட்டுல விவசாயிகள் போராடினா குண்டாஸ் போடுவாரு. டெல்லியில விவசாயிகள் போராடினா ஆதரவு கொடுப்பாரு. போயிடுவார். அங்க போயிடுவாரு. ஏன்னா அவங்களுக்கு
அதான் சொல்றல, அவங்களோட வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கறது பிஜேபிங்கிற ஒரு கட்சி தான். பிஜேபி இல்லைன்னா அவங்களுக்கு அரசியல் இல்லை. அதனால டெல்லியில என்ன நடந்தாலும் எதிர்ப்பாங்க. டெல்லியில ஒரு ரேப் நடந்தா கூட வந்து இங்க இருந்து கண்டனம் தெரிவிப்பாங்க. நான் பக்கத்துல நடந்திருக்கும் பாலியல் கொடுமை, இப்ப பிடிச்சி இப்ப காலேஜ் பிள்ளை படிக்கும் பள்ளியிடம் பிடிச்சி பள்ளியிடம் படிக்க பிள்ளைகளை பிடிச்சி ரேப் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நடந்தா அது வெளியே வராது. கிருஷ்ணகிரிலயோ கோயம்புத்தூர்லயோ எங்கேயோ நடந்திருக்கு, நந்தனங்கல்ல நடந்திருக்கு, கோவையில நடந்திருக்கு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு, எல்லா இடத்துலயும் நடந்துட்டே தான் இருக்கு. இப்போ இங்க பேட்டையில நடந்தது, இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துல எதுவுமே வெளியில வராது. அதை பத்தி பேசவே மாட்டாங்க, வாய் திறக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து சமூக நீதி ஆட்சி இல்ல. அதுதான் இந்த ஆட்சியை மாற்றணும் அப்படின்னா புதுசா விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணோட 2 கண்ணு, அதனால நான் வந்து எல்லாத்தையும் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி. தேசியமும் திராவிடமும் 2 கண்கள் அவர் பார்த்துட்டு, அந்த தமிழ் தேசியம் என்ன திராவிடம் என்ன முதல்ல சொல்லணும். அவரு சொல்லிட்டு 2 கண்கள் நீ சொல்லணும். அப்பதான் தான் நம்ம ஏத்துக்க முடியும். நீ எல்லாமே சொல்லுவேன், நான் வந்து மொத்தம் மாத்திருவேன், எல்லாத்தையும் மாத்திருவேன், நான் எல்லாத்தையும் சாராயத்தை ஒழிச்சிருவேன், நான் வந்து சமூக நீதி கொடுப்பேன். சமூக நீதி நீ எப்படி கொடுப்ப? இங்க சமூக அநீதி என்ன நடக்குன்னு சொல்லணும்ல. இந்த சமூக அநீதி என்ன நடக்கு, எப்படி உன்னோட மக்களோட ஒவ்வொரு சமூகத்துக்கான ரெப்ரசன்டேஷன் சரியா போகுதா போகலையாங்கிறது நீ வெளிப்படையா சொல்லணும். இது வரைக்கும் இந்த திராவிட ஆட்சியில என்ன மாதிரி ஒரு அநீதி நடந்திருக்குங்கிறது நீ சொல்லணும். அதை நீ வந்தா எப்படி மாத்துவங்கிறத சொல்லணும். ஒரு கொள்கை இல்லாம ஒரு அது வார்த்தை வெற்றி அறிக்கை சொல்றாரு. கொள்கைன்னா என்னன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அவ்வளவுதான். திருவள்ளுவர் சொன்னது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவர் சொல்லிட்டாரு அப்பவே பிறப்புக்கும் எல்லாம் இருக்குன்னு. அப்ப இன்னைக்கே நான் அரசியல் பண்ணணும் பிறப்புக்கும் எல்லாம் இருக்குண்டு அவர் சொன்னது சரியா நடந்திருந்தா இன்ன வரைக்கும் அப்படியே தானே இருக்கணும். இன்னைக்கு நீ அது பண்ணலங்க, நீ அதை பண்ண போற பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு எந்த உயிரினங்களை பத்தி நீ பேசுன? மனிதன் இல்லாம மற்ற உயிரினங்கள் வாழ முடியும். ஆனா பிற உயிரினங்கள் இல்லாம மனிதன் வாழவே முடியாது. இதுதான் உண்மையான நிலைப்பாடு. உலக அரசியல் தத்துவமே அதான். இங்க மனிதன் இல்லாம எல்லா உயிரினங்களும் வாழ முடியும். ஆடு மாடு கோழி மரம் செடி கொடிகள் எல்லாமே வாழும். ஆனா அந்த மரம் செடி கொடிகள் ஆடு மாடுகள் இல்லாம மனிதன் வாழ முடியாது. இந்த அத்தனையும் பேசின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நீ பிறப்புக்கும் எல்லாம் இருக்குங்கிற, அதையும் கிண்டல் பண்ணது செஞ்ச. மாடுகளுக்கு மாநாடு போடுதுங்கிற, மலைகளுக்கு மாநாடு போடுதுங்கிற, கடலுக்கு மாநாடு போடுது, நீருக்கு மாநாடு போடுது, இதெல்லாம் கிண்டலா தானே பேசுனீங்க. இதோட அர்த்தமே புரியாத நீ வந்து பிறப்புக்கும் எல்லாருக்கும் சொல்றதுக்கு தகுதியே இல்லைங்கிறேன். பிறப்புக்கும் எல்லாம் இருக்குன்னா என்ன, அதை பத்தி அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல அவரு இன்னொன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன சொல்றாருன்னா, தீய சக்தி திமுகவை ஒழிக்கணும். அரசியல்வாதி எந்த ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், நான் வந்து தீய சக்தியா இருப்பேன்னு சொல்லுவேன், தீய சக்தியை ஒழிப்பேன்னு தான் சொல்லுவான். அது தீய சக்தி தான். நீ தூய சக்திங்கிறல்ல, எப்படி அந்த தீய சக்தியை ஒழிப்ப அதை சொல்லணும்ல. எப்படி ஒழிப்ப? ஒரு சமூக அவங்க சமூக அநீதியை கடைபிடிக்கிறாங்கிற அந்த சமூக அநீதி என்னன்னு சொல்லி மக்கள்கிட்ட இங்க தமிழ்நாட்டுல சமூக அநீதி தான் நடக்குது. திமுக தீய சக்தி தான், அதிமுக ஊழல் சக்தி தான். அதையெல்லாம் மாத்தணும்னு சொல்ற நீ வந்து என்ன செய்வ? அந்த தீய சக்தி என்ன, அவங்க என்னென்ன தீய சக்தி பண்ணிருக்காங்க, என்னென்ன ஊழல் பண்ணிருக்காங்க, அதை என்ன பண்ண என்ன சொன்னாரு? நான் வெற்றி ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். வீட்டுக்கு வந்து அது வெற்றி பெறதுக்கு முன்னாடி அப்ப மக்களை சந்திக்க மாட்டியா? நீ சந்திச்சு பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, உன் காலே தரையில படலையே. உன் கால் வந்து இன்னும் தரையிலே படல. நீ எப்படி மக்களுக்கு நிப்ப? வார கார்ல வா, ஃபிளைட்ல வர, சார்ட்டர் ஃபிளைட்ல வர, அப்புறம் கார்ல வர, அப்படியே பஸ்ல ஏறுற, பஸ்ல இருந்து தரையிலே வைக்காம பின்னாடி அணில வச்சு நீ மேல ஏறி மேலதான் பேசுற, அப்படியே போயிடுற. தரையில வந்துட்டாருன்னா ரசிகர்கள் ஆர்ப்பரிச்சிடுறாங்க, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்படுது. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரசிகர் தானே, இப்ப தொண்டர்கள் எல்லாம் இருக்கணும். இப்பவுமே நீ ரசிகர்களாவே இருக்குங்கிற. ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, நீ தலைவர் ஆயிட்டல, அப்போ தொண்டர்கள் உருவாக்கி இருக்கணும். தலைவரோட வேலை என்ன? தன் தொண்டர்களையும் தன் ரசிகர்களையும் தொண்டர்களா மாத்துறது, தொண்டர்களையும் அரசியல் விழிப்புணர்வோட மாத்துறது. இதை எதுவுமே செய்யலையே நீ. இன்னை வரைக்கும் நீ ரசிக்க மனப்பான்மையிலே ரசிகர்களை வச்சிருக்கணும்னு நினைச்சா நீ எவ்வளவு பெரிய மோசமான. நான் அதை சொன்னேன், திராவிடத்துக்கு மாற்றுவது கிடையாது. திராவிடம் எப்படி வந்து நீ கடைசி வரைக்கும் என் கையேந்தி நிக்கணும்னு நினைக்கிறியோ, அதே மாதிரி நீ உன் ரசிகர்கள் வந்து என்னைக்குமே வெளிப்படுத்திடக்கூடாது. இன்னே மாதிரி கத்திக்கிட்டு இருக்கணும், விசிலடிச்சா குஞ்சுகளா இருக்கணும். எப்படியானா உனட்ட எதுவும் இல்லை, உன் மண்டையில ஒண்ணும் இல்லை, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்போ பேசுறதுக்கு ஏதாவது இருந்தா நீ மாத்து வைக்கல. உன்ட்ட பேசுறதுக்கு எது இல்லைன்னா என்ன பண்ணுவ? உனக்கு கீழே இருக்கவன அதை விட மோசமான நிலைமையில தான் வச்சுப்பேன். அப்பதான் விசிலடிச்சுட்டே அலைவான். இப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமே விஜய் பின்னால இருக்கு. அதுவும் குறிப்பா யங்ஸ்டர்ஸோடைய கூட்டம் வந்து விஜய் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, எப்படி பாக்குறீங்க? இப்போ 21ஆம் தேதி மாநாடு நீங்க பாத்துருப்பீங்கல்ல, அங்க எங்க யார் வந்திருந்தா? யங்ஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க, முதியோர்கள் வந்திருந்தாங்க, குழந்தைகள் வந்திருந்தாங்க, பொதுமக்கள் வந்திருந்தாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. இதோட கூட்டம் நீங்க எங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்க? கூட்டத்தை வச்சு ஒரு அரசியல் இல்லைங்க. கூட்டம் கூட்டம் என்ன? அந்த கூட்டத்துக்கு நீ என்ன கற்பித்த? அந்த கூட்டம் கற்பிக்கப்பட்டிருக்கா? அரசியல்படுத்தப்பட்டிருக்கா? அந்த அரசியல்படுத்தப்படுறதுக்கு நீ என்ன செஞ்ச? மாற்றுன்னு வர உன் மாற்று சக்தி, உன்னோட மாற்று சிந்தனையை சொல்லு, மாற்று செயல்பாட சொல்லு. செயல் தான் மாற்று. நீ எதுவுமே இல்லை, நான் மாற்றுவேன். எப்படி மாற்றுவ? நான் மாற்றிடுவேன். எப்படி மாற்றுவ? எதுவுமே இல்லையே, அதுக்கு பதிலே இல்லையே. ஒரு தலைவன், ஒரு அரசியல் கட்சியோட தலைவன் மாற்றுன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அரசியல்லாம் சரியா இல்ல, அந்த அரசியல்லாம் மாத்தி நான் ஒரு அரசியல் சித்தாந்தத்தை கொண்டாடுறேன், புதிய அரசியல் வரலாறு படைக்க போறேன்னா அந்த அரசியல் சித்தாந்தத்தை நீ சொல்லணும் மக்கள்கிட்ட. நான் எப்படி மாற்றுவேன்? இன்னைக்கு சாராய பொருளாதாரம் 40,000 கோடியில இருந்து 50,000 கோடி ஒரு வருஷத்துக்கு வருமானம் வந்து அரசாங்கம் பாக்குது. அந்த 50,000 கோடி வருமானத்தை நான் மாத்தணும், சாராய பொருளாதாரம் இல்லாம மாத்தணும். அதுக்கு ஏற்ற பொருளாதாரத்தை அந்த காம்பன்சேட் எங்க இருந்து எடுப்ப? அதுக்கான மாற்று சிந்தனை ஒன்று இருக்கா? ஒரு பொருளாதார சிந்தனை இருக்கா? நீ ஊழல் சக்திங்க, உன் படத்துக்கே நீ வந்து 1000 ரூபாய் வச்சு டிக்கெட் வாங்குறியா? அதுல நீ அதுவே நீ ஊழல்வாதி. சரி, அது கூட உன்னோட தனி மனித விஷயம். நீ இன்னைக்கு அரசியல் உட்கார்ந்துக்கு நீ என்ன பேசியிருக்க? உன்னோட பதாகைக்கு பால் ஊத்துறது இது வரைக்கும் சொல்லியிருப்பியா? உன்னோட
நீ வந்து தனி மனித விஷயத்தை விட்டுட்டு கூட இன்னைக்கு அரசியல் ரீதியா இன்னைக்கு தமிழ்நாட்டோட பிரச்சனை என்ன இருக்கு? கச்சத்தீவு பிரச்சனை இருக்கு, காவிரி பிரச்சனை இருக்கு, முல்லைத்தீவு பிரச்சனை இருக்கு, அண்டை மாநிலங்கள் பிரச்சனை இருக்கு. பேசணும்னா தான் இலங்கை வந்துட்டாங்க. என்ன பேசினாரு? அதிபரே வந்தாரு. என்ன பேசினாரு? கச்சத்தீவை மீட்போமா ஏதாவது சொன்னாரா? என்ன சொன்னாரு? ஆட்சிக்கு வந்தா கச்சத்தீவை நாங்க மீட்டு எப்படி மீட்ப பண்ண சொல்றாரு அண்ணன். அதுக்கான செயல்முறைகள் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி மாற்று சிந்தனை கொண்டு வருது, இருக்க அரசியல் கட்சிக்கு மாற்று சொன்னா அந்த மாற்று செயல்களை வந்து ஒரு செயல்பாட்டு வரைவா கொடுக்கணும். இப்படி செய்ய முடியும், இந்த பொருளாதாரத்தை நான் இப்போ சாராயத்தின் மூலமா வரக்கூடிய வருமானத்தை நான் நிப்பாட்டணும்னா அந்த பொருளாதாரத்தை ஈடுகட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு உற்பத்தி பொருளாதாரத்தை உருவாக்கி வருமானத்தை பெருக்கி இன்னைக்கு வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன். அதுல இருந்து நீக்கப்பட்ட ஊழியர்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும், அவங்களை எப்படி பொருளாதாரத்தில் தண்ணீரை செய்வேன் அப்படிங்கிறத தெளிவான ஒரு வரையறையோட திட்டமிடலோட ஒரு செயல்பாட்டு வரைவு கொடுத்தாதான் மாற்று. வர எல்லா அரசியல்வாதிகளும் நான் சாராயத்தை ஒழிப்பேன் தான் சொல்லுவாங்க, நான் சமூக நீதி கொடுப்பேன், சமூக அநீதி கொடுப்பேன்னு சொல்லி வருவானா? வரமாட்டான்ல. அப்படி எப்படி கொடுப்பேங்கிறது தான் அங்க மாற்று. அப்ப மாற்றுங்கிறது செயல், ஒரு செயல் வடிவம். நீ சொல்லு, ஆட்சிக்கு வந்தா செயல் பண்ணலாம், ஆனா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு செயல்பாட்டு ஒரு வரைவு கொடுக்கணும்ல, ஒரு டிராஃப்ட் கொடுக்கணும்ல. எதுவுமே இல்லை, வெறும் பேச்சு. அது எப்படி செயலாகும்? சரி, அந்த பேச்சை நீ களத்துல இதுல காமிச்சிருக்கியா? இங்க எத்தனையோ ஆணவ படுகொலை நடந்திருக்கு, எத்தனையோ பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. மத்திய அரசு இங்க வந்து மாநிலத்துக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் ஒடுக்குறாங்க, அத்தனை திட்டங்களையும் முடக்குறாங்கிறது தெரியுது. ஏன் உன்னோட ஒரு படத்துக்கு உன்னோட திரைப்படத்தை வெளியிடாம தடுக்கிறாங்கிறது உனக்கே தெரியுது. உன் பிரச்சனைக்கே உன்னால கேட்க முடியல, கேள்வி கேட்க முடியல, அதை எதிர்த்து ஒரு அறிக்கை கூட விட முடியாத நீ வந்து எப்படி மக்களை பாதுகாப்ப? இன்னமும் வந்து மக்களுக்காக கால் தரையிலே படலங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. நீ தரையிலே நீ கால் வைக்கல, நீ இதுவரைக்கும் அவன் தரையிலே கால் வைக்கல, அவன் எப்படி மக்களுக்காக நிற்பாங்கிறேன் நான். இல்லை, இப்போ நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் ஒரு மாற்று வச்சுருக்கோங்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு மருத்துவர். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் மருத்துவத்தை ரொம்ப தரமாக மாற்றுவேன், தனியார் மருத்துவத்தை விட அரசு கொடுக்கக்கூடிய மருத்துவம் தரமாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒரு வேட்பாளர், நீங்களே ஒரு தனியார் மருத்துவமனை தான் வச்சுருக்கீங்க. இது எப்படி நீங்கள் ஏற்கிறீங்க? இல்லை, நிச்சயமா இதை ஏற்கலாம். இதுல என்ன இருக்கு? இன்னைக்கு அரசு வந்து சரியில்லைங்கிறத தான் நான் குற்றம் சாட்டுறேன். அரசாங்கம் இன்னைக்கு வந்து அரசு வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அரசு வந்து அரசை நிர்வகிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இன்னைக்கு ஆளுங்கட்சிகளோ இல்லை எதிர்கட்சிகளோ, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நிர்வகிக்கிறாங்க. அவங்க வந்து மக்களுக்கு சரியான முறையில் அந்த மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிறது தான் நம்மளோட குற்றச்சாட்டு. கல்வியும் அதே மாதிரி தான். இப்போ நீங்க வந்து நான் தனியார் மருத்துவமனை வச்சிருக்கேன், இன்னைக்கு அரசு மருத்துவமனை நான் வேலைக்கு போகலாம், வேலை கிடைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வேலையே கிடையாதுங்க. சொல்ல போனா நான் சும்மா இருந்து கூட சம்பளம் வாங்கி, அரசு மருத்துவமனையில வேலையே இல்லையா? சொல்ல போனா அதுதான், வேலையே பார்க்காம கூட சம்பளம் வாங்கிடலாம். இல்ல அப்படின்னா வேலையை கூட மக்களுக்கான சர்வீஸான பண்ணவே முடியாது. ஏன்னா அவனுக்கு பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டு தான் தேவை. 10 டாக்டர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 2 டாக்டர் போஸ்டிங் போட்டிருப்பாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் 100 பேஷண்ட்டை பார்த்தோங்கிற ரெக்கார்டு தான் தேவை. 100 பேஷண்ட் வந்து 2 டாக்டர் எப்படி பார்க்க முடியும்? அப்ப அவனை பொறுத்த ரெக்கார்டு. அப்ப நான் பேஷண்ட்டுக்கு வந்து தரமான மருத்துவம் கொடுக்க முடியாது. அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நினைச்சாலும் கூட கட்டாயமாக அவங்களுக்கு மக்களுக்கு தரமான மருத்துவத்தை கொடுக்க முடியாது. அப்போ அந்த மருத்துவத்தை நம்ம எப்படி மக்களுக்கு தரமா கொடுக்க முடியும்? அதே மாதிரி அந்த மருத்துவருக்கு எப்படி பாதுகாப்பாகவும் இருக்க முடியும் ஒரு அரசு அப்படின்னா? இப்ப நான் தனியார் மருத்துவமனை வச்சிருக்கேன், ஏன்னா அரசு சரியா செயல்படல, அதனால தனியார் மருத்துவமனை வச்சிருக்கேன். இன்னைக்கு அரசு சரியா செயல்படாதனால தான் கல்விக்கூடங்கள் எல்லாமே பணம் வச்சிருக்க வந்து தனியார் கல்விக்கூடங்கள் நாடுதான். அது அவனோட தேவை. அரசு சரியா இருந்தா நாட போறது இல்ல. இப்ப நான் வச்சிருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை, ஒரு மருத்துவமனைக்கு வந்து என்னோட வருமான மாசம் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சத்தில் 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் நான் வருமானம் எடுக்கிறேன் மாசம். இந்த வருமானம் வரும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அங்கே வந்து ஒரே ஒரு பல் மருத்துவரை போட்டிருக்காங்க. நான் பல் மருத்துவர், ஒரே ஒரு பல் மருத்துவர் வச்சிருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில், இந்த பவர் சத்திரம் சரௌண்டிங்கில் வந்து 10 பல் மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை இருக்குது. அந்த ஒரு அரசு மருத்துவமனையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேர் இருக்குது, அந்த சேரும் ஒர்க் ஆகிறது இல்லை. நீங்க எங்க வேணாலும் போய் கேளுங்க, எந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் பல் மருத்துவமனைக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவ சேர் வந்து ஒர்க் ஆகாம தான் இருக்கு, ஒர்க் ஆகாது. எந்த ஒரு மிஷினரியும் இருக்காது, எந்த ஒரு ஹேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்காது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை. ஆனா இந்த அரசு வந்து அந்த மருத்துவமனையை வந்து உண்மையிலேயே வந்து, இப்போ நம்ம ஒரு பல்லுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு பல் வலி வந்த பல்ல வந்து சரி பண்றதுக்கு 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் வரைக்கும் வருது. கிராமத்திலே ரூரல் பிராக்டிஸ், சிட்டி சைட்லாம் போனீங்கன்னா 10000 15,000 வரைக்கும் வரும். ஆனா அதுக்கு செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்குள்ள வரும். இந்த 2000 ரூபாய் வந்து அரசு ஏத்து செயல்படும் போது பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்குள்ளே செயல்படலாம். 1000 ரூபாய்க்கே வந்து அந்த அரசு வந்து உருவாக்க முடியும். ஏன்னா அந்த பல்லு செய்யறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தொழில்கள் உருவாக்கலாம். அந்த தொழில் மூலமா வேலை வாய்ப்புகள் உருவாக்கும். இப்ப நான் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஒரு பல் டாக்டர் இருக்காங்க, அந்த பல் டாக்டருக்கும் வந்து டெம்பரரி போஸ்டிங் தான், வேலை நிரந்தரம் கிடையாது. அப்போ அந்த மிஷின் ஒர்க் ஆகல, அந்த மருத்துவமனையும் வேஸ்ட், அந்த மருத்துவத்துறையும் வேஸ்ட், அந்த பல் மருத்துவத்துறை. ஏன்னா அங்க எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் அங்க வைத்தியம் கிடையாது, எந்த ஒரு மருத்துவமே பார்க்க கிடையாது. போயிட்டு சும்மா வருவாங்க மாத்திரை எழுதி கொடுத்துட்டு. அப்போ அந்த மருத்துவருக்கான சம்பளமும் வேஸ்ட், அங்க அந்த மருத்துவமனை போட்டதும் வேஸ்ட், அந்த மருத்துவருக்கு ஒரு கையாள் போட்டிருப்பாங்க ஒரு செவிலியர், அவங்களும் வேஸ்ட் சொல்ல போனா. ஆனா இதை எப்படி தரமா உருவாக்க முடியும் அப்படின்னா, நம்மளோட நோக்கம் வந்து எந்த ஒரு தனியார் மருத்துவமனையும் மூடுவது அல்ல, எந்த ஒரு தனியார் பள்ளிக்கூடங்களையும் மூடுவது அல்ல. நடத்துறோம் நாங்க வந்து தனியார் கூட தரமா நடத்துவோம். அது எப்படி நடத்துவோம் அப்படின்னாக்கி, இன்னைக்கு கேட்பாங்க உடனே அதுக்கு எங்க இருந்து வருமானம் வருது அப்படிம்பாங்க. அதுதான் அந்த வருமானம் சேவையில இருந்தா எடுக்க போறோம். சேவைக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கலாம், சர்வீஸ் சார்ஜ்ங்கிறது கவர்மெண்டோட கல்லாவுக்கு போறது தானே.
அது அப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தேவை வந்து 6 மருத்துவர் தேவை. 6 மருத்துவருக்கு 8 மணி நேரம் ஆரம்ப சுகாதார ஒரு நிலையத்தில் 6 மருத்துவர். ஆமா 6 பல் மருத்துவர் தேவை. ம். கட்டாயமா 6 பல் மருத்துவர் போகணும். ஏன்னா 10 பல் மருத்துவர் வெளியில சும்மா இருக்காங்களே. பிரைவேட் போட்டிருக்காங்கன்னா அப்ப 6 பல் மருத்துவர் தேவை. 6 பல் மருத்துவருக்கு நீங்க வேலை கொடுக்கும்போது 3 ஷிஃப்ட். மருத்துவங்கிறது 24 மணி நேரம் தான். அப்போ ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் வருதுன்னா 3 24. அப்ப இந்த 6 3 ஆக்கணும்னா 18 டாக்டருக்கு வேலை இருக்கு. உங்களுக்கு புரியுதா? 18 டாக்டருக்கு வேலை இருக்கு 3 ஷிஃப்டா போடும் போது. அப்போ 24 மணி நேரமும் மருத்துவமனை இயங்கும். 24 மணி நேரமும் மருத்துவர் இருப்பாங்க. அந்த மருத்துவருக்கு வந்து அந்த வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு வந்து நீ முழுமையான மருத்துவத்தை கொடு. நீ இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவம் இன்னைக்கு பிரைவேட் வந்து உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அத்தனை ஃபெசிலிட்டிஸும் அரசு உருவாக்கி வச்சிருக்கும் போது வந்து எல்லாருமே அங்க போறாங்க. ஆனா நீ பிரைவேட்ல பண்ணும்போது 5000 ரூபா 6000 ரூபா வரக்குத நீ வந்து அரசுக்கு செலவு வெறும் 1000 ரூபாயில முடிச்சிடலாம். அப்போ நீ ஒரு 500 ரூபாய் லாபம் வச்சு பண்ணு. 1500 ரூபாய்க்கு மக்கள் பண்ணலாம். மக்கள் வந்து அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுக்கக்கூடிய மக்கள் வந்து 1500 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருப்பாங்க. அப்ப எல்லா மக்களுமே இங்க வருவாங்க. அப்போ ஒரு 10 ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 3 நேரமும் 24 மணி நேரத்துக்கும் வந்து அரசு மருத்துவரை போட்டு 24 டாக்டருக்கு வேலை கொடுக்க முடியும். 18 டாக்டருக்கு நீ வேலை கொடுக்க முடியும். 18 டாக்டருக்கு நீ வேலை கொடுக்க முடியும். 18 டாக்டருக்கு வேலை வந்துருது. பிரைவேட்ல இருக்கக்கூடிய அந்த 10 டாக்டர் உள்ளதான் வர போறாங்க. தன்னாலே பிரைவேட் மருத்துவமனை குறைவு. ஏன்னா நீங்க தரமா வந்து அது சேவையை வந்து கொடுக்கும் போது குறைந்த விலையில கொடுக்கும் போது பேஷண்ட் எல்லாமே பிரைவேட்டுக்கு போறது இல்ல. நோயாளிகள் யாருமே போறது இல்ல. அரசு மருத்துவமனை போய் வைத்தியம் பார்க்க போறான். அரசுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு 500 ரூபாய் லாபம் வரும். ஒரு பேஷண்ட்டுக்கு அரசின் சேவைக்கு 500 ரூபாய் லாபம் வரும். அந்த 500 ரூபாய் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட் வருவாங்க. இந்த 10 மருத்துவமனைக்கும் சேர்த்து 100 பேஷண்ட் வருவாங்க. இந்த ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட் 100 பேஷண்ட் 500 ரூபாய் லாபம் வரும்போது அரசின் வருவாய் எவ்வளவுன்னு பாருங்க. இந்த வருவாயை வச்சு நீங்க அந்த அரசு என்ன சொல்றது மருத்துவர் 18 டாக்டருக்கும் சம்பளம் கொடுத்துடலாம். ஒரு டாக்டருக்கு 2 செவிலியர் போட்டு அந்த 36 செவிலியர்களுக்கும் சம்பளம் கொடுத்துடலாம். செவிலியர்களுக்கு சம்பளம் 20 ரூபாய் குறைந்தபட்சம் கொடுக்கலாம். 20,000 ரூபாய் டாக்டருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? அது போக அரசுக்கு வருமானம் மிச்சம் இருக்கும். இதன் மூலம் ஒரு சின்ன என்னோட பல் மருத்துவத்தை வச்சு இந்த பிஹெச்ல இவ்வளவு லாபம் இருக்குங்கிறேன். அவ்வளவு மருத்துவ உபகரணங்கள் சிறப்பா செய்யலாம். எல்லாமே செய்யலாம். 100 பேஷண்ட் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஆவரேஜா 100 பேஷண்ட் ஒரு நாளைக்கு வரும். ஒரு பேஷண்ட் 500 ரூபாய் லாபம் வச்சா போதும். அப்போ இன்னைக்கு வசதியே இல்லாதவங்க 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாதவங்க 2000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத மக்கள் இருக்காங்க. அவன் பல் வலி வரும்போது பல்ல புடுங்குறான். பல் வந்து கட்டாயமா காப்பாற்றப்படணும். அது நம்ம உடலின் ஒரு உறுப்பு. பிடுங்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய பல்ல புடுங்கலாம். ஆனா பிடுங்க கூட தேவையில்லாத ஒரு பல்லு, அதாவது தேவையான ஒரு பல்ல வந்து காசின் தேவை அதிகமா இருக்கிறதுனால அவன் கட்டாயம் பிடுங்கக்கூடிய சூழல் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. இந்த அரசு சேவையா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அத்தனை மக்களுக்குமே வந்து அந்த மருத்துவ சேவை என்ன சொல்றது சரியான தரத்தோட குறைந்த விலையில கிடைக்கும். அதே குறைந்த விலையில அரசு பெரிய வருமானமும் இருக்கும். ஆனா இந்த கல்வியிலையும் மருத்துவத்திலையும் வந்து அரசுக்கு லாபம் தேவையே இல்லை. இதான உண்மை. நம்ம வருமானத்துல வந்து இந்த கல்வி மருத்துவத்துக்கு முழுமையான சேவையா கொடுக்கக்கூடியதான் அரசு. அதுலயே நம்மளால லாபம் ஈட்ட முடியும். அரசுக்கு வருமானத்தை ஈட்ட முடியும். இவ்வளவு ஒரு தொழில் முனை, இவ்வளவு ஒரு இது இருக்குது. இந்த அளவுக்கு வருமானம் தரக்கூடிய எல்லா தொழிலுமே உருவாக்க முடியும் அரசு. இப்படி உருவாக்கிச்சுன்னா இங்க வந்து எல்லாமே தரமா இருக்கும். தனியார் மருத்துவமனை இருக்குமா? தனியார் மருத்துவரா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அரசுல வேலை கிடைச்சிருது. அவன் ஏன் தனியாரா இயங்கணும்? எனக்கு 8 மணி நேரம் வேலை, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்ல. எனக்கு நிர்வாகத்து திறன் வேண்டியது இல்ல. எனக்கு நிர்வாகத்தை பார்க்க வேண்டிய நாளைக்கு இந்த பேஷண்ட் என்ன ஆகும்னு யோசிக்க வேண்டியது இல்ல. நான் வந்தா நாளைக்கு வந்து பார்க்க போறேன். அரசு நிர்வாகத்தை எடுத்து நடத்துது. அப்ப நான் சரியா பண்ணும்போது அந்த நிர்வாகத்தை சரியா 8 மணி நேரம் உழைப்பை நான் சரியா கொடுத்துட்டு போனா என்னோட 8 மணி நேரம் உழைப்பை நான் சரியா கொடுத்துட்டு போகும்போது அதுல ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்து வரக்கூடிய ஷிஃப்ட் டாக்டர் என்னை அவன் தேட போறது இல்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ மக்களுக்கும் சேவை சரியான முறையில போய் சேருது, அரசுக்கும் வருமானம் வருது, பேஷண்ட்டுக்கும் குறைந்த விலையில முழுமையான தரத்தோட மருத்துவம் கிடைக்குது. இதை ஒவ்வொரு இதுலையுமே சரி. ஆக்சுவலி மருத்துவங்கிறது வந்து முழுமையான சேவை தரும். 100% சேவை. அப்போ முழுமையா இலவசமா தான் கொடுக்கணும். அதே கூட நம்ம இலவசமா கொடுக்காமலே கூட மக்களுக்கு பண்ணலாம். மக்கள் கொடுக்க தயாரா தான் இருப்பாங்க. இந்த தரமா கொடுக்கும் போது வந்து மினிமம் சார்ஜஸ் அப்படிம்பாங்கல்ல, சர்வீஸ் சார்ஜஸ். நம்மள ஒரு பட்டா வாங்கினா 60 ரூபா செலவு வருது இல்ல, 60 ரூபா நம்ம வந்து அரசோட கருவூலத்துக்கு செல்லுதல. அதே மாதிரி இதை கொண்டாடலாம். அப்போ மக்கள்கிட்ட சேவையும் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மக்கள் சேவைக்காக நீ வாங்கின காசுலேயே அந்த சேவைக்கு உரிய மருத்துவர்களுக்கு நீ சம்பளம் கொடுக்க முடியும். நீ வருவாய் எங்க இருக்குன்னு திட்டங்கள் வந்து நம்ம செயல்படுத்த முடியும். எளிமையா முடியும். அதுக்கு தேவை நிர்வாகத்திறன் தான். அதுக்கு தேவை நீங்க வந்து இவ்வளவு தெளிவா ஒரு பல் மருத்துவராக இருந்து இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்த முடியும். ஒரு அரசு என்னோட துறையில நான் சொல்றேன். இதை மாதிரி ஒவ்வொரு துறையிலுமே செய்ய முடியும். ஒரு சர்ஜரினா அதுக்கு வந்து செலவு மிஞ்சி போனா ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இருக்க போகுது. ஆனா இங்க கேட்கிற ஒரு பிரைவேட் மருத்துவமனையில் நீங்க 10,000 ரூபாய் பண்ண முடியுமா? 20 லட்சம் 30 லட்சம் ஆயிரம் 10 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் வருது. அப்போ அந்த 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வரும்போது எல்லாரும் பண்ணக்கூடிய சூழல்ல இருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு ஏழைன்னு முதல்ல சொல்லவே கூடாது. ஏழையா வச்சிருக்கிறதே தப்பு தான். ஆனா எல்லாராலையுமே அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து மக்களை கொண்டாந்து அதன் மூலியமா அரசுக்கு ஒரு வருவாயை பெறுவாய்க்கு அந்த வருவாயின் மூலியமாவே அந்த துறையில இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களுக்குமே சம்பளம் கொடுக்க முடியுங்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடு. ஆனா இப்படிப்பட்ட எந்த ஒரு மாற்று அரசியலுமே விஜய் பேசுவதில்லை. மாற்று அரசியல் எப்படி பேசுற? அவருக்கு அங்க மாற்று சிந்தனை இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் அவர் எப்படி விஜய் பேசுறது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா விஜயனுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பல் மருத்துவர்
நான் தான் வந்து வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரீல்ஸ் மட்டும் தான் போறாரு. அவர் கூட இந்த மாதிரியான ஒரு திட்டங்களோ இல்ல நான் வந்தா இப்படிலாம் செய்வேன்னு கூட சொன்னது இல்லையே. அவருக்கு அதுமான சிந்தனை வரணும்ல. ம். அவர் அந்த சிந்தனையில செயல்படலையா? அவர் வந்து தேர்தல் வெற்றியை நோக்கி மட்டும் தானே பயணிக்கிறார். இந்த திராவிட கட்சிகள் எப்படி மக்களோட அடிமை பயன்படுத்தி தேர்தல் வெற்றி மட்டுமே நோக்கி பயணிக்கிறதோ, அதே தேர்தல் வெற்றி நோக்கி மட்டும் பயணிக்கிறவங்களுக்கு எப்படி மக்கள பத்தின சிந்தனை இருக்கும்? மக்கள பத்தின சிந்தனை அவங்களுக்கு இருக்காது. அவர் முதல்ல வந்து மருத்துவம் எங்க படிச்சாருன்னு முதல்ல கேட்கணும். இல்ல அதுதான் நானும் கேட்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு அரசியல் என்பது மக்களுக்கான. ம். ஒரு மக்கள்கிட்ட இருந்து அவங்கள பிரச்சனைக்காக நம்ம போராடுறோம் அப்படின்னா அவர்கள்ட்ட இருந்து பணம் பெற்றோ இல்ல அவர்கள் வந்து பணம் கொடுத்து நீங்க இந்த போராட்டத்தை பண்ணுங்க இந்த மாநாட்டை நடத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு போற போக்குல ஒரு பொதுவான ஒரு வார்த்தை திருநிதி வாங்குற ஒரு கட்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து போற போக்குல பொய்யா சொல்லிட்டு போறாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? திறன்நிதி வாங்கினாதான் அது அரசியல் கட்சி. ம். மக்களுக்கான அரசியல் கட்சி. மக்கள்கிட்ட இருந்து தான் மக்களுக்கான தலைவர் வர முடியும். மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய தலைவர் தான் மக்களுக்காக நிற்பாங்க. மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய தலைவர் தான் மக்களோட போராட்டங்கள்ல கலந்துப்பாங்க. மக்கள் போராட்டங்களுக்கான தீர்வை சொல்லுவாங்க. மக்கள் போராட்ட களத்துல மக்களுக்காக கடைசி வரை தோள் கொடுத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாங்க. அப்புறம் எங்க இருந்து நிதி வரணும்? அரசியல் கட்சிக்கான நிதி எங்க இருந்து வருது? ஏன் வந்து ஒரு எம்எல்ஏ ஆன பிறவோ ஒரு எம்பி ஆன பிறவோ அரசு வந்து அத்தனை சலுகைகள் கொடுக்கு பிரிவிலேஜஸ் ஏன் கொடுக்குறாங்க? பேருந்துல இலவசம், தொடர் வண்டியில இலவசம், பிளைட்ல இலவசம், இந்த எதுக்கு கொடுக்குறாங்க? மக்களுக்காக சேவை செய்ய வந்தவங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி வந்து நீ தொடங்கப்பட்டு மக்களுக்காக நீ நின்று அந்த ஆளுங்கட்சியா வர வரைக்கும் உனக்கான நிதி எங்கிருந்து வரும்? மக்கள்கிட்ட இருந்து தான் நிதி வாங்க முடியும். மக்கள்கிட்ட இருந்து நிதி வாங்கி தான் ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும். நீ ஒரு கார்பரேட் நிறுவனத்திட்ட இருந்து வாங்கி நிதி வாங்கி நீ அரசியல் பண்ணனா கார்பரேட் ஒரு தனி மனித முதலாளிக்காக தான் நீ அரசியல் பண்ணுவ. மக்களுக்கான அரசியல் மக்கள்கிட்ட இருந்து தான் வரும். மக்களுக்கான அரசியல் கட்சிக்கான தேவை வந்து மக்கள்கிட்ட இருந்து தான் நிறைவேற்றப்படும். மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கி தான் அரசியல் பண்ண முடியும். இது இந்த அடிப்படை கூட தெரியல. நீ என்ன அரசியல் பேசுவ? அரசியலின் அடிப்படையே மக்களுக்கானது. அரசியல் யாருக்கானது? அனைத்து உயிர்களுக்குமானது. ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சிங்கிறது மக்களுக்கானது. அந்த அரசியல் வந்து அனைத்து உயிர்களுக்குமானது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கான அரசியல் நீ பேசுறவன் மக்கள்கிட்ட இருந்து நிதி வாங்கணும் எப்படி செய்வ? ஏன்னா இப்ப இந்திய அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க அப்படின்னா தேர்தல் பத்திரத்துல பணம் வாங்காத ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் நாம் கட்சி. தமிழர் கட்சி தான். மக்களுக்காக போராடுற ஒரு கட்சி மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குவதை ஒரு குற்றச்சாட்டாகவே பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு வந்த விஜய் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் அது விமர்சனம் மேல விமர்சனமா வைக்கிறாங்க. அரசியலோட அரிச்சுவடியே தெரியாதவங்க தான் அதை பேசுவாங்க. ஆனா இதை இவங்க பேசுறதுல தப்பு இல்லை. விஜய் கட்சி பேசுறதுனா தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அரிச்சுவடி உண்மையிலே தெரியல. அதுதான் உண்மை. ம். ஆனா இது அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் காங்கிரஸும் சொல்லுது பாத்தீங்களா, மக்கள்கிட்ட இருந்து பணத்தை திரள் நிதின்னு சொல்றாங்களா, அப்போ அது வந்து வன்மமா பாக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா ஒரு கட்சியோட பொதுச்செயலாளரே சொல்றாரு ஒரு வேட்பாளர் வந்து 4 தொகுதியில நிக்கலாம். இல்ல, ஆனா அவங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுதுன்னா 2 தொகுதியில நிக்கலாம் நிக்க அப்படின்னு. முடியாது. ஆனா அவர் 4 தொகுதின்னு போயிடுறாரு. அவங்க இன்னொரு பக்கம் 400 தொகுதியில கூட நிற்பாங்க. ஆமா இன்னொரு அந்த பக்கம் அளவுக்கு அவங்க அவங்க நினைச்சா நிக்கலாம். ம். அப்படிப்பட்ட ஒரு தொண்டர்களை வச்சிருக்கக்கூடிய கட்சி தான் அந்த கட்சி. அதனால அவங்களோட அரசியல் அரிச்சுவடி எல்லாம் தெரிய போறது இல்ல. அதனால இவங்க வந்து திரள் நிதின்னு சொல்றதை வந்து நம்ம வந்து அண்ணன் சொன்ன மாதிரி இந்த காதல வாங்கி அந்த காதல விட வேண்டாம். 2 காதலையுமே வாங்காம இருக்கிறது நல்லது. ஆனா இதே இதை வந்து திமுக அதிமுக சொல்றாங்க பாத்தீங்களா திரள் நிதின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க வந்து எவ்வளவு பெரிய வன்மத்தை வந்து நாம் தமிழர் கட்சி மேல வச்சிருக்காங்க. திரள் நிதி இல்லாம ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியுமா? நீ 60 வருஷ காலமா வந்து கட்சி நடத்துற, 60-70 வருஷ காலமா கட்சி நடத்துற. கருணாநிதி அவர்கள் எத்தனை இடங்களில் நிதி கொடுத்தாதான் நான் அவங்களோட புகைப்படம் எடுப்பேன்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா, ஈவேரா அவர்களும் சொல்லியிருக்காரு. நீ காசு கொடுத்தாதான் கூட போட்டோ எடுக்க முடியும்னே சொல்றியே, அது எதுக்கு? மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கி தான் மக்களுக்கான சேவை செய்ய முடியும். மக்கள்கிட்ட இருந்து ஒரு நிதியை பண்ணி தான் நம்ம வந்து மக்களுக்கான சேவைகளை செய்ய முடியும். நம்ம சேவை செய்யறதுக்கான பணம் எங்க இருந்து வருது? நான் வந்து எம்எல்ஏ ஆகும்போது வந்து எனக்கான நான் ரெப்ரசென்ட் ஆயிட்டேன் அப்படின்னாக்கி எனக்கான சம்பளம் இருக்குது. அது வரைக்கும் மக்கள்கிட்ட இருந்து வாங்கி தான் மக்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும். இதுதான் அரசியலின் அடிப்படை. நீ மக்கள்கிட்ட இருந்து வாங்குறது எந்த தவறு இல்லை. ஒரு தனி முதலாளிகிட்ட இருந்து வாங்குறது தான் தப்பு. அதை நம்ம நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் செய்யல. தேர்தல் பத்திரம் பயன்படுத்தல. தேர்தல் பத்திரத்துல ஊழல் பண்ண கட்சியெல்லாம் வந்து இதை பேசுறதுக்கு தகுதி இல்லை. சரிங்களா? அந்த தேர்தல் பத்திர ஊழலே மிகப்பெரிய பல்லாயிரம் கோடிகள் பண்ணின கட்சி வந்து நம்ம பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே உங்களுக்கு முதல்ல கிடையாது. இப்போ ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க? நான் எம்எல்ஏ இந்த தொகுதியில நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னா இந்த இதெல்லாம் நான் மக்களுக்காக செய்வேன். இந்த குறைகள் வந்து இன்னமும் தீர்க்கப்படாமலே இருக்கு. இப்போ நீர் பிரச்சனையாக இருக்கலாம், குப்பை பிரச்சனையாக இருக்கலாம். இதே போல என்னென்ன பிரச்சனைகள் முக்கியமான சிக்கலாக இருக்கு அந்த தொகுதி? இப்போ வந்து நாம வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட மக்களோட களமாடிட்டு இருக்கோம், மக்களோட உரையாடிட்டு இருக்கோம், மக்கள் பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கோம். இங்க வந்து அடிப்படை பிரச்சனைகள் எல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் போறோம். இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம எம்எல்ஏ ஆகிறோம் ஆகல அதெல்லாம் வந்து அது அப்பாற்பட்டது. அது மக்கள் நமக்கு பெற்ற மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அதுக்கு முன்னாடியே நாம வந்து மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை நம்மளால சட்ட போராட்டம் பண்ணி தீர்க்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். இதை இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்ல இந்த தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதனால பலனடைஞ்ச மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நாங்க வந்து இந்த முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது இங்க வந்து அடிப்படை பிரச்சனையா நான் பாக்குறது வந்து இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களோட
வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா விவசாயம். விவசாயம். பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பீடி சுற்றும் தொழில் தான் இங்கே முக்கியமான தொழில். இப்போ இந்த பீடி சுற்றும் தொழிலில் வந்து மக்களோட வாழ்வாதாரமாக டெய்லியும் 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா கூட அவங்களோட சம்பளம் வந்து அதுக்கு மேலே கூட இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 ரூபாய்க்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய செலவினங்களுக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்துக்கு வந்து எந்த ஒருவேளை உணவு கூட சாப்பிட முடியாது. நீங்கள் நல்ல உணவு சாப்பிட்னா கூட 1000 ரூபா வந்துடும். 4 பேர் 2 பேர் வீட்டிலேருந்து போய் சாப்பிடணும்னா 1000 ரூபா வந்துடும். அந்த அளவுக்கு இருக்கும் இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடிய டயத்தில் வந்து வெறும் 200 ரூபா சம்பளத்தை வச்சு இந்த பீடி சுற்றும் தொழிலாளர்கள் கட்டாயம் வாழவே முடியல. அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சுய உதவி கடன் வாங்குறாங்க. அதன் மூலமா அவங்க வந்து பாதிக்கப்படுறது மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை நம்ம பாதுகாக்கணும்னா ஒன்று அந்த பீடி சுற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைஞ்சு அதில் இருக்கக்கூடிய வருமானத்தை வந்து சரியான முறையில், அதாவது என்ன சொல்றது, ஊதியத்தை வந்து உயர்வுபடுத்தணும். அதுக்கு என்னென்ன செயல்முறைகள் உண்டோ அதை நம்ம கட்டாயமாக செய்வோம். இன்னொன்று, இந்த பீடி சுற்றுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. மக்களுக்கு வந்து அந்த சுவாச கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நிக்கோட்டின் தானே, நிக்கோட்டின் டொபாக்கோ தான், அது வந்து ஒரு புகையில தான். அப்போ அதை வந்து நம்ம மாற்று வந்து மக்களுக்கு அதன் மூலியமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கான விழிப்புணர்வை கொடுத்து மாற்று சிந்தனையாக என்ன பண்ணுவோம்னா, இங்கே வந்து துணிப்பை, பிளாஸ்டிக், ஏற்கனவே பிளாஸ்டிக் நெகிழிகள் வந்து அதிகமாகிருச்சு. அதையும் ஒழிச்ச மாதிரி நம்ம ஒரு மாற்று சிந்தனையாக என்ன பண்ணுவோம்னா, இந்த கட்டப்பைமாங்க, மஞ்சப்பை, துணிப்பை, அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்லரிங் மூலியமாக தைக்க வச்சு அவங்களுக்கு ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்கலாம். இது இங்கே ஏற்கனவே ஒரு தனிப்பட்ட முறையில் முதலியார்பட்டிங்க ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியிலே வச்சிருக்காங்க, ஒரு தொழிற்சாலை வச்சிருக்காங்க. ஒரு சின்ன குடும்பம், தனி குடும்பம் அந்த கட்டப்பையை தயாரித்து இங்கே தமிழ்நாடு முழுக்க கூட விநியோகம் பண்ணதாங்க அவங்க. அதை வந்து நம்ம ஒரு அரசு சார்ந்து ஒரு தொழிற்சாலையாகவே உருவாக்கி அதில் பெரிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி மக்களுக்கு வந்து இந்த இதில் இருந்து மாற்றி கொண்டாடலாம். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நம்மளால் களைய முடியும். இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், அதாவது தொழிலாளர்களுக்கான ஹாஸ்பிட்டல் வந்து சரியான முறையில் செயல்படலாம். முக்கூடல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் மூலியமாக மக்கள், அதான் இது ஏற்கனவே எல்லா அரசு மருத்துவமனையும் அப்படி தான் இருக்குது. அந்த மருத்துவமனையும் சுத்தமாக செயல்படலாம். பீடி தொழிலாளர்களுக்கான மருத்துவமனையும், அந்த மருத்துவமனையை நம்ம முழுமையாக செயல்பட வைக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் நம்ம கட்டாயம் எடுப்போம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து விளைபொருளுக்கான விலை வந்து கிடைக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாம இங்க இருந்த முதலாளிக்கு கிடைக்கிற அந்த விலையை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை விவசாயிக்கு கிடைப்பதில்லை, இல்லவே இல்லை. அதற்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அரசு சந்தைகள், அதாவது மார்க்கெட், அந்த தினசரி சந்தைகள் பூரா வந்து அப்படியே வந்து இயங்காம இருக்கக்கூடிய அளவுல வந்து இங்க தனியார் சந்தைகள் வந்து ஊக்குவிக்கப்பட்டிருக்கு. தனியார் சந்தைகளை வந்து கெட்டி மிகப்பெரிய அளவில், அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகளோட பினாமிகளோ, இந்த அரசியல்வாதிகள் மூலியமா இயங்கப்படக்கூடிய சந்தைகள் தான் இங்க பெரும்பான்மையான சந்தைகள் இருக்குது. அப்ப என்ன, தனியார் சந்தைகள் திட்டமிட்டு வளர்க்கப்படுது, அரசு சந்தைகள் அப்படியே சும்மா கிடைக்குது. அப்போ வந்து அரசு சந்தைகள் வந்து திட்டமிட்டு ஒடுக்கப்படும் போது தனியார் சந்தைகளில் வந்து வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா விவசாய விளைபொருட்கள் வந்து ஒரு நாளைக்கு மேலே இருக்க முடியாது, அது அழுகிடும். அது அழுகக்கூடிய ஒரு பொருள், கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள். அப்போ விவசாயி என்ன நினைக்கிறான், விளைவிச்ச பொருள் உடனே அவன் இருந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். இதை வந்து அரசு எடுக்கணும், அரசு கொள்முதல் பண்ணணும். ஆனா அந்த அரசு கொள்முதல் பண்றதே இல்லை, ஏன்னா அரசு சந்தையே இயங்கல. அப்போ தனியார் சந்தையை திட்டமிட்டு அவங்க ஊக்குவிக்கிறாங்க. தனியார் சந்தை இயக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகளோட பினாமி, இல்லைன்னா அந்த அரசியல்வாதிகளே நேரடியாக இயக்குறாங்க. அவங்க வந்து இந்த விளைபொருட்களை நேரடியாக விவசாய நிலத்துல போய் எடுத்துருந்தாங்க, கொள்முதல் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் இருந்தா அழுகி போயிரும்னு சொல்லும் போது வந்து விவசாயி என்ன பண்றான், அவன் கேட்கிற விலையை கொடுக்குறான். ஆனா இவன் என்ன பண்றான்னா அதை பதப்படுத்துறான். ஆனா இதை வந்து அரசு செய்யணும், அரசு சந்தை உருவாக்கி சேமிப்பு கிடங்கு உருவாக்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும், நெல்லுக்கா இருக்கட்டும், பல்லாரிக்கா இருக்கட்டும், தக்காளிக்கா இருக்கட்டும், எல்லாமே இது பண்ணணும். இந்த விளைபொருட்களை எல்லாமே அரசு கொள்முதல் பண்ணணும், அரசாங்கம் கொள்முதல் பண்ணி அந்த கொள்முதல் நிலையங்கள் வைக்கணும். அந்த கொள்முதல் நிலையங்கள் சரியான முறையில் இப்பவும் இருக்குமாங்க, அந்த கொள்முதல் நிலையங்கள் சரியான முறையில் செயல்பட வைக்கணும். அவங்க வந்து இவ்வளவு பொருள் தான் எடுப்போம், இதுக்கு மேலே எடுக்க மாட்டோங்கிறாங்க. அரசு கொள்முதல் நிலையங்கள் எங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எடுக்க முடியாது, அப்ப நீங்க தனியார் சந்தைக்கு தான் கொண்டு போனோங்கிறாங்க. தனியார் சந்தை அவன் சொல்ற ரேட்டு அவன் வாங்கி வச்சுட்டு இதுல இருந்து 10 மடங்கு விற்கிறான். அப்ப இங்க என்ன பண்ணுதுன்னா, உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயி வந்து அவனோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கே பெரிய போராட்டமா இருக்கு. இந்த ஆலங்குளம் தொகுதிக்கு உட்பட்ட என்ன பொருள் அதிகமா மக்கள் வந்து விளைவிக்கிறாங்க விவசாயி? இங்க வந்து தக்காளி, நெல்லு, அப்புறம் பாத்தீங்கன்னா பல்லாரி, இங்க எல்லாமே எல்லாத்துக்குமே நம்ம சேமிப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், பூ தொழில் வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப அதிகம். இங்க இருந்து எல்லா பக்கத்துல இருக்க எல்லா மாவட்டங்களுக்குமே பூ இங்க இருந்து தான் போகுது. எல்லா வகையான மாலைகள், எல்லா வகையான அந்த சரங்கள் எல்லாமே இங்க இருந்து தான் கட்டி விற்பனையாகப்படுது. அப்ப அந்த பூ தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பவும் அதுல பாத்தீங்கன்னா விளைவிக்கக்கூடிய அந்த பூவை விளைவிக்கக்கூடிய விவசாயி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் லாபம் அடைகிறது இல்லை. அதை வந்து அந்த மாலையா மாத்தி சரமா மாத்தி விற்கக்கூடிய அந்த வியாபாரிகள் அவங்களுக்கு நல்ல சம்பளம் வருது. அப்போ அந்த வியாபாரிகள் என்ன சொல்றது, உற்பத்தியாளர்களுக்கு வந்து உரிய விலை கிடைக்காததை வந்து நம்ம தடுக்கணும்னா, அந்த உற்பத்தியாளர்கள் விலை இல்லாத போது வந்து அந்த பொருளை வந்து மாற்று பொருளா மாத்துறதுக்கு இப்போ பூக்கான ஒரு என்ன சொல்றது நறுமண தொழிற்சாலை உருவாக்கலாம், அந்த சென்ட் ஃபேக்டரி உருவாக்கலாம். அது ஒரு திட்டம் வச்சிருக்கோம் நம்ம. அதை வந்து நம்ம கட்டாயமா இந்த ஏரியாவில் செய்வோம். ஒரு நறுமண தொழிற்சாலை வச்சு பூவுக்கு சரியான விலை கிடைக்காத பட்சத்துல வந்து அந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரிகள்கிட்ட கொடுக்காம இங்க கொண்டாந்து கொடுக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு சரியான விலை கிடைக்கும் போது அவங்க அங்க கொடுக்கட்டு, முகூர்த்த நாள்கள் வந்து அவங்களுக்கு சரியான விலை கிடைக்கும். அப்போ வந்து
அவங்கள அந்த ஏலத்தில் விட்டுறலாம், வியாபாரிகள்கிட்ட கொடுக்கலாம். அது கிடைக்காத போது அரசோட இந்த தொழிற்சாலைக்கு நம்ம ஒரு தொழிற்சாலை உருவாக்கும் போது அந்த தொழிற்சாலைகள் அவங்க கொடுத்து அதை நம்ம வந்து நறுமண திரவியங்களா மாற்றி நாம அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதன் மூலியமா பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கலாம். இதே மாதிரி விவசாயத்திலேயே அந்த விளைபொருட்கள் வந்து பல கொள்முதல் நிலையங்கள் ஒவ்வொருத்துக்கும் தக்காளிக்கு தனியாக, பல்லாரிக்கு தனியாக, நெல்லுக்கு தனியாக, இந்த மாதிரி வச்சு விவசாயி விளைவிக்கக்கூடிய அத்தனை விளைபொருளையும் நம்ம வந்து கொள்முதல் பண்ணணும். இவ்வளவுதான் கொள்முதல் பண்ணணும் கிடையாது, அவ்வளோத்தையும் கொள்முதல் பண்ண வைக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் 800 கோடி மக்கள் இருந்தா கூட கிட்டத்தட்ட 200 கோடி மக்களுக்கு வந்து ஒருவேளை உணவே இல்லாத போது இருக்கும்போது வந்து அந்த விளைபொருள் வந்து நம்ம விளைவிக்கக்கூடிய இங்க இடத்துல வந்து விலைவாசி குறையதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதோட டிமாண்ட் இருக்கு. எங்கேயோ ஒருத்தன் பசியில சாகும் போது வந்து விளைபொருளோட தேவை எப்படி குறையும்? அப்ப இது திட்டமிட்டு ஒரு தனியார் முதலாளிகள் உருவாக்கப்பட ஒரு சதி செயல். அந்த சதி செயலை முறையடிக்கணும்னா நாம என்ன பண்ணணும்னா இந்த விளைபொருட்களை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். அப்ப அதுக்கு அதுல வந்து ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். அரசு வந்து அனைத்து விளைபொருளுக்கும் வந்து உரிய விலையை வந்து அரசே நிர்ணயம் பண்ணும். அந்த கொள்முதல் நிலையங்களை அரசே நிர்ணயம் செய்யும். அந்த அரசு எப்படி நிர்ணயம் செய்யணும்? விவசாயி தான் நிர்ணயம் பண்ண வைக்கணும். அவனுக்கான உற்பத்தி செலவு எவ்வளவு செலவு, அதுல இருந்து அவனுக்கான லாபம் எவ்வளவு அப்படிங்கிறத அவனே நிர்ணயம் பண்ணி அந்த கொள்முதல் நிலையங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து நம்ம உருவாக்குவோம். அப்படி உருவாக்கும் போது இங்க விவசாயிகளோட வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் உயரும். விவசாயிகளை வாழ வைக்காம வந்து ஒரு நாடு வாழ வைக்கவே முடியாது. இது வந்து அடிப்படை. அந்த அடிப்படையில் நம்ம அதை செய்வோம். இன்னொன்று வந்து இந்த விவசாயத்துக்கு அடிப்படை தேவையான நீர்நிலைகள். இங்க வந்து ஃபுல்லா நீர்நிலைகள் நிறைய இருக்குது, பல குளங்கள் இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கான நீர் வரத்துன்னு பாத்தீங்கன்னா அந்த கால்வாய், அந்த சேனல் வந்து எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தூர்வாரப்படாம அப்படியே குப்பைகள் நிரம்பி அந்த அத்தனை குளங்களையும் அத்தனை குளங்களுக்கான கால்வாய்கள் நீர்வரத்துகளை எல்லாத்தையுமே வந்து கட்டாயமா நம்ம வந்து சரி பண்ணுவோம். இதனாலதான் மழை காலத்துல கூட நீர்கள் வந்து அதாவது மழை காலங்கள் மழை வந்து இங்க வந்து தேவைக்கு அதிகமாகவே மழை பெய்யுது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சு ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்கார்சிட்டி, அதாவது அந்த நீர் பற்றாக்குறை வந்துடும். அப்போ இது எப்படி வருதுன்னா இந்த நிர்வாகம் சரியில்லை, அந்த திட்டமிடல் சரியில்லை. அந்த பெய்த மழை நீரை கூட சேமிச்சு சரியான முறையில் விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியல, குடிநீராக பயன்படுத்த முடியல. இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு நிர்வாகத்திறனற்ற ஒரு அரசாங்கத்தால் தான் மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதை நாம வந்து அந்த சரி பண்ண முடியும். அதை வந்து விவசாயிகளின் மூலியமாவே நம்ம சரி பண்ணுவோம். இறுதியாக ஒரு கேள்வி. 2016 தோல்வி, 2019 தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி, இடையில இடைத்தேர்தல்கள் தோல்வி. இந்த 26 தேர்தலை வந்து நாம் தமிழர் கட்சி வெல்லும் அப்படிங்கிற ஒரு இடத்துல எதிர்கட்சிகளே வந்துட்டாங்க. இப்போ எப்படின்னா நம்ம திருச்சி மாநாட்டுக்கு முன்பு பின்பு அப்படின்னு கூட நம்ம வைக்கலாம். இந்த மாநாட்டுக்கு பின்பாக இப்போ ஆப்போசிட்ல இருக்கிற திராவிட கட்சிகள் கூட இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை சீமானில் கூட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. இப்போ வேட்பாளராக நீங்க களத்துல போய் மக்களை சந்திச்சு அந்த மக்கள்கிட்ட வாக்குகள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? நிச்சயமா நம்ம வெற்றி பெறுவோம் தான் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், நீங்க தோல்வின்னு சொன்னீங்க. அதை நான் நிச்சயமா அதை தோல்வியாவே ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா தத்துவத்துக்கு எப்பவுமே தோல்வி கிடையாது. தத்துவத்துல பயணிக்கக்கூடிய கட்சி நம்ம தான். தத்துவத்துல பயணிக்க முடியாம இருக்கிறது தான் தோல்வி. தத்துவத்தை விட்டு வெளியேற இந்த தேர்தல் வெற்றியை மையமா வச்சு அரசியல் செய்யற எந்த ஒரு கட்சிக்குமே தத்துவம் இருக்க போறதில்ல, மக்கள் நலனை பத்தி சிந்திக்க போறதில்ல. ஆனா மக்கள் நலனை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தல் வெற்றி வந்து ஒரு முடிவே கிடையாது, தேர்தல் தோல்வி ஒரு முடிவே கிடையாது, தேர்தல் வெற்றியும் வந்து நமக்கு இலக்கும் கிடையாது. அப்ப நம்ம மக்களை அரசியல்படுத்தி மக்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்கறது தான் நம்மளோட அடிப்படை நோக்கம். அது நம்மளோட நம்மளோட நோக்கம், முழுமையான நோக்கமே அதுதான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாம வந்து தத்துவத்துல இருந்து நம்ம விலகவே இல்லை. அப்ப நம்ம வெற்றியில தான் போயிட்டு இருக்கோம். நம்மளோட தத்துவத்துல இருந்து விலகினவங்க தான் தோல்வி அடைந்தாங்களே தவிர்த்து நம்மளோட தத்துவத்துல நம்ம விலகாத வரைக்கும் நம்ம தோல்வியே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொரு தேர்தலும் நீங்க சொன்ன 2014 1%, 2019 3.7%, 2021 6.9%, 2024 இன்னைக்கு 8.2%, எப்படி தோல்வி ஆகும்? நாம வந்து சீரான இடைவெளியில வளர்ந்துகிட்டே இருக்கோம். மக்கள் நம்ம தத்துவத்தை நம்புறாங்க, மக்கள் நம்ம செயல்பாடுகளை நம்புறாங்க. நம்பி 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 மக்கள் ஒவ்வொரு முறையும் கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. நம்மளை நம்பி வரக்கூடிய மக்கள் நம்ம கூட்டிகிட்டே இருக்காங்க. நாம அதைத்தான் பாக்குறோம். அப்ப தத்துவத்துல பயணிக்கிறவனுக்கு வந்து தோல்வியே கிடையாது. தத்துவத்துல இருந்து விலகினாதான் நான் தோல்வின்னு சொல்ல முடியும். என்னோட தத்துவத்துல நான் பயணிக்க முடியாம நான் ஏதோ ஒரு காலச்சூழல்ல என் தேவைக்காக என் கொள்கையை சமரசம் பண்ணி என்னோட பொருளாதார தேவைக்காக நான் யார்ட்டையோ கையேந்தி நின்னோ இல்லை சீட்டுக்கோ நோட்டுக்கோ நான் இன்னொரு கட்சியோட போய் என் கட்சி அடமான வச்சாதான் நான் தோல்வி ஆகுமே தவிர்த்து இது தோல்வியே கிடையாது. இது எல்லா எதிரிகளுக்கும் தெரியும். இன்னைக்கு நீங்க தேர்தல் வெற்றியை மட்டும்தான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து வெற்றியா பார்க்கக்கூடிய மக்களுக்கு அதையுமே இன்னைக்கு சாத்தியப்படக்கூடிய அளவுல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட பயணம் இருக்குது. நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் இன்னைக்கு கிரவுண்ட் லெவல்ல மக்கள் அடிமட்ட மக்கள் வரைக்கும் நம்மளோட செயல்பாடுகள் இருக்கு. அந்த மக்களே அதை புரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு பார்த்து சொல்றாங்க, நீங்க வென்று வரணும்யா, தேர்தல் வெற்றியை வென்று எங்களை நீங்க சந்திக்கணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து எங்க பிரச்சனையை நீங்க தீர்க்கணும். இப்ப நீங்க உறுப்பினராக இல்லாத போதே இந்த பிரச்சனைகள் இவ்வளவு தீர்க்கும் போது சட்டமன்ற உறுப்பினர் ஆனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளே எங்களுக்கு இருக்காது. நாங்க வந்து மக்கள் அரசாங்கத்துல ஒரு கோரிக்கையே வைக்க வேண்டிய தேவையே இருக்காது. நாங்க களத்துல ரோட்ல வந்து போராடக்கூடிய ஒரு நிலைமை இருக்காது அப்படிங்கிறத மக்கள் அவங்க வாயாலே இன்னைக்கு சொல்றாங்க. அதுவும் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து மாற்று கட்சியில் இருக்கவங்க கூட நம்ம கட்சியில பயணிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அப்படிங்கும்போது நாம வந்து முழுமையான தேர்தல் வெற்றியுமே நம்ம இப்போ பெறப்போறோம். உறுதியாக ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை வெல்வதற்காக என்னுடைய சப்ஸ்கிரைப் சார்பாக வாழ்த்துறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு நேரம் உங்களுடைய பதில்களை அளிச்சது ரொம்ப நன்றி. நன்றி.